தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ், டிப்ளமோ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 67,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி தான் நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். அப்போ போகிறப்பவே மறக்காமல் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையில் இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டமெல்லாம் அப்ளை பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இவங்க சொல்லவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே எடுத்தோடனே உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இரண்டாவது உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய மதர் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நாலாவது டேட் ஆஃப் பர்த், அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, DD/MM/YYYன்னு. அதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு எத்தனை மாதம், எத்தனை வருஷம், எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஐந்தாவது உங்களுடைய செக்ஸ், மேலா ஃபீமேலா, என்ன இது ஜெண்டர் நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது எந்த கேட்டகரி கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஜென்ரல், SC, ST, OBC அல்லது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதில் எந்த கேட்டகரியோ அதை பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிக் பண்ணாதீங்க, சர்க்கிள் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோனா நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். இதில் என்னென்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், இரண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பா பேர், அப்படி இல்லைன்னா சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் அல்லது கேர் ஆஃப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் ஆர் டவுன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இங்கே மொபைல் நம்பர், இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி, கம்பல்சரி இமெயில் ஐடிங்கிறத மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10th பாஸ்னால் 10th பாஸ்னு இந்த இடத்துல எந்த ஸ்கூலில் எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜாக மார்க்ஸ் வாங்கினீங்க. இதே மாதிரி 12th, டிப்ளமோ, டிகிரி, UG, PG, MBBS வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 2-3 கம்பெனினா லைனாக 1 2 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருஷமாக வேலை செஞ்சீங்க, எத்தனை மாதமாக, எத்தனை நாள், மொத்தமாக சேர்த்து அது எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி 2-3 கம்பெனினா அதே சேம் டீட்டெயில்ஸை எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீழே பப்ளிகேஷன்ஸ், புக்ஸ் ஆர் சாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ப்ராஜெக்டாக, அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி இதெல்லாம் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது.
இந்த மேலே எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது எப்படின்னா ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இதில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அந்த கீழே டிக்ளரேஷன், இந்த உறுதிமொழியை படிச்சுக்கலாம். இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் டேட், ஊர் பேர் மற்றும் டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அண்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எப்பவும் போல் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்மோடது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1ன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் கேட்டகரியில் உங்களுக்கு 67,000 மாத சம்பளம். கூடவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்குறாங்க ஹெச்ஆர்லையும். இரண்டாவது ஹெல்த் அசிஸ்டன்ட், இதுக்கும் 18,000 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்குறாங்க. மூணாவது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு அதுக்கும் சேம் 18,000 கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஃபார் ஆல் கேட்டகரிஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி சொன்னோம். ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா, அதாவது டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. 23/4/2024 அன்றைக்கி உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ நடக்குது. அங்கே டேரெக்டாக போய்க்கோங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஒரிஜினலும் வைக்கணும், ஜெராக்ஸ் காப்பியும் வைக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னா சேம் டேலே எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது இந்த டேட்லேயே உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். நீங்கள் ஒரு நாள் போய் அட்டன் பண்ணுவீங்க, இன்னொரு நாள் டாக்குமெண்ட், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அன்றைக்கே அதுக்கு ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது பாஸ் பண்ணிக்கணும். கூடவே டிப்ளமோ படிச்சிருக்கணும். எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மூணாவது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே டிப்ளமோ படிச்சிருக்கணும். எம்எல்டி, டிஎம்எல்டி அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் 2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல் 2024 அன்றைக்கி தான் உங்களுக்கான வாக்கின் இன்டர்வியூ நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போங்க. உள்ளே போய் A to Z எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்ம சொன்னது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் மற்றும் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. இதை டேரெக்டாக நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். 23 ஏப்ரல் 2024 அன்றைக்கி. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எப்டிமியாலஜி, மெயின் ரோட், TNHP, ஐயம்பாக்கம், சென்னை 600077. இந்த அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். சரி, சென்னையிலேயே ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது, இது சென்னையில் இன்டர்வியூ நடக்குது. பட் ஜாப் லொக்கேஷனுங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இதுக்கான முழு விவரம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.